இன்னைக்கு ஒரு அழகான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த பையன் கையில் அழகழகான கலர் கலரான கற்கள் இருந்ததாம். இந்த பொண்ணுக்கிட்ட அழகழகான கலர் கலரான சாக்லேட்ஸ் இருந்துச்சான். அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட, நான் இந்த கற்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக நீ அந்த சாக்லேட்லாம் எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அந்த பொண்ணும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாலாம். இவனை உடனே அந்த எல்லா கற்களையும், கலர் கலரான அழகான கற்களை எல்லாத்தையுமே இவன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டானா. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய கல்லை தன்னுடைய பேக்கெட்லேயே பத்திரமா வச்சுக்கிட்டானா. இந்த பொண்ணும் அந்த பையனை நம்பி எல்லா சாக்லேட்டையுமே கொடுத்துட்டாலாம். அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு ரொம்ப நிம்மதியாகவே தூங்கிட்டு இருந்தாலாம். ஆனால் இந்த பையன் தூங்கவே இல்லையா. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பையன் என்ன யோசிச்சானா தெரியுமா? அந்த பொண்ணும் இதே மாதிரி நம்ம எப்படி இந்த கல்லை நம்மளுடைய பேக்கெட்டில் வச்சுருந்தோமோ அதே போல் அந்த பொண்ணும் நிறைய சாக்லேட்டை தன்னுடைய பேக்கெட்டில் வச்சுருந்துருப்பாளோ அப்படின்னு எண்ணிட்டு அவன் தூங்கவே இல்லையா. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளும் இதே மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்மளை 100% கொடுத்துடணும். ஆனால் நம்ம அதை கொடுக்காம நம்ம பாதி பிரச்சனைகளை நம்மளுடைய தலைகளில் வச்சுக்கிட்டு அதே அந்த பிரச்சனையை நம்ம தலையில் வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு கடவுள் மேலேயும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. கடவுள் நமக்கு செய்வாரா மாட்டாரா, இல்லை பண்ணுவாரா மாட்டாரான்ற டவுட்லேயே வாழ்கிறோம். அதனால் நம்மளும் நம்மளுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் 100% கடவுள்கிட்ட கொடுத்துருவோம். கடவுளும் அதே போல் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வை ரொம்ப சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வச்சிருப்பாரு. நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய வல்லமை கடவுள்கிட்ட இருக்குது. விசுவாசத்தோடு கடவுள்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை வைங்க. கண்டிப்பாக 100% நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கான தீர்வும் 100% கிடைக்கும். ஆமீன்.